ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2009 ஷாமின் ஷெஃப் இயக்கத்துல யூகேல ரிலீஸ் ஆன ஐ கான்ட் திங்க் ஸ்ட்ரைட் மூவி பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் லண்டன்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2008 ஹாம்பர்க் இன்டர்நேஷனல் லெஸ்பியன் அண்ட் கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 2008ல வெளிவந்த ஐ கான்ட் திங்க் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. 2008 காலகட்டத்துல ஒரு பெஸ்ட் லெஸ்பியன் மூவியா ஏகப்பட்ட அவார்டுகள் அள்ளி குவிச்ச படம்னா அது இந்த படம் தான். இந்த படத்துக்கு IMDbல இருந்து 6.5 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கதையை உங்களுக்கு தாளா சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே, நான் தாளா. நான் ஒரு லெஸ்பியன். என்னடா இவ இவ்வளவு போல்டா லெஸ்பியன் சொல்றாளே அப்படின்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இப்பதான். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இல்லை. நான் லெஸ்பியனுங்கிறத எனக்கு 18 வயசாகும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு என் காலேஜோட முதல் நாள் நான் என் கிளாஸ் ரூம்ல இருந்தேன். அப்ப எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல் கேட்டது. எல்லாரும் மாதிரியும் நானும் திரும்பி பார்த்தேன். அன்னைக்குதான் நான் ஒரு அழகான பொண்ணு முதல் முறையா சைட் அடிச்சேன். அவளை பார்த்ததுமே அப்படி ஒரு ஃபீல். அவளை பார்த்த அந்த செகண்ட் எனக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னோட இதே வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஒருவித படபடப்பு, ஒருவித பதட்டம், இது எல்லாத்துக்கும் மேல அந்த குளிர்லயும் அன்னைக்கு எனக்கு வேர்த்துட்டு இருந்தது. பத்தாவதுக்கு அவ என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்த. அவ்வளவுதான், நான் பிளாட் ஆயிட்டேன். நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு ஆக ஆக எங்களோட காதல் ரொம்ப அழகா மலர்ந்தது. அவளை பைத்தியக்காரத்தனமா காதலிச்சிட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து சில அழகான தருணங்களையும் உருவாக்கும். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஒரு நாளும் வந்துச்சு. இந்த காதலுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நாங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சோம். எங்க 2 பேர்கிட்டயும் அப்ப அதுக்கு பதில் இல்லை. எங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்தே ஜோர்டான்ல இருந்தது. அவளுக்கும் அப்படிதான். உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப கூட இந்த கே ரிலேஷன்ஷிப் சமூகத்துல ஒரு பேசு பொருளா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு பேசு பொருளா நாங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். சோ எங்க காதலும் சரி, நாங்களும் சரி, அன்னையோட ஒரு மனதா பிரிஞ்சோம். அந்த பிரிவு என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு. அந்த காயத்துல இருந்து மீண்டு வர்றது எனக்கு ரொம்பவே கடினமான பாதையா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நானே ஸ்ட்ரைட் பர்சனை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னோட காதல் காயமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் லிஸ்டும் அதிகமாயிட்டே போச்சு. அதுல ஒரு சிலரை நான் என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிக்கிட்டேன். பட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கள நான் பிரேக்கப் பண்றதுக்கு என் மனசு ஒரு காரணத்தை தேடிட்டே இருந்தது. என்னோட முதல் என்கேஜ்மெண்ட் பையனை என் அம்மா செலக்ட் பண்ணாங்க. அவன் அப்பா பார்த்தாலும் என்ன டேட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தான். சோ அதையே ஒரு காரணமா வச்சு அவனை ரிஜெக்ட் பண்ண. 2வது பையன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தே சாவடிச்சிட்டு இருந்தான். சோ அதுவும் ஒரு காரணம்னு அவனை ரிஜெக்ட் பண்ண. 3வது, அது ஏன் தப்பு இல்லை, என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அப்போ அவனோட முகம் ஃபுல்லா ட்ரக் பவுடரோட நான் அவனை பார்த்துட்டேன். சோ அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ண. பட் என் அம்மா அவன் கலர்ல கொஞ்சம் கம்மி, சோ பவுடர் போட்டுக்கிட்டதா சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கடைசியா 4வது பையன் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்தது. இந்த முறை அவன்கிட்ட என்னால எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல. சோ மேரேஜ் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. அப்படிதான் ஒரு நாள் என்னோட மேரேஜ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட் ஆலி என் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்தவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தான். அலி யாருன்னு நான் சொல்லல, அவன் என் 2வது பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். பட் இப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அலிய பார்த்ததும் அவனை ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப நல்லவன். அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லைலாவை. வாவ், ரொம்ப அழகா இருந்தான். நான் 2வது முறையை சைட் அடிச்சேன். என் நின்னு போன இதயமும் மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சு. இங்க என் இதயம் துடிச்சிட்டு இருந்ததுன்னா அங்க என் அம்மா என்ன 6 வாரத்துல கல்யாணம் இருக்கு, இதையாவது பண்ணிப்பாலோ இல்லையோ அப்படின்னு
நானும் சலிக்காம என் அம்மா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப லைலா கல்யாண மசூதி இல்லையா அப்படின்னு கேட்டா. உடனே என் அம்மா வேகமா இல்ல சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க, ஜூடான்ல செட்டில் ஆயிருக்கோம், கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எப்பவும் மதம் எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்ததே இல்லை. பட் அன்னைக்கு நான் லைலா கூட மதத்தை பத்தி கொஞ்சம் விவாதம் பண்ணிட்டு இருந்தேன். அவ ஒரு இந்தியன் முஸ்லிம், லண்டன்ல செட்டில் ஆயிருந்தேன். ஸோ நான் அவகிட்ட நீ ஏன் முஸ்லிமா இருக்க அப்படின்னு கேட்டேன். உடனே என் அம்மா என்னடி கேள்வி இது, அவ பிறக்கும் போதே அப்படிதான் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே இல்ல, அவ பிறக்கும் போது ஒரு பொண்ணா தான் பிறந்திருக்கா, அவ ஃபேமிலி இதை ஃபாலோ பண்றாங்க, ஸோ அவளும் ஃபாலோ பண்ணுவாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறுத்தாம கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருந்து லைலா காண்டாகிற வரைக்கும். எங்களோட அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் சண்டையா மாறுற மாதிரி இருந்தது. ஸோ உடனே ஆலி கேர்ள்ஸ் ஈஸி, தலைமுடி சண்டை வர்றதுக்குள்ள நாங்க கிளம்புறோம், நைட்டு டின்னர் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா அன்னைக்கு லைலா கூட சண்டை போடணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. எங்க அவளை காதலிச்சிருவணுங்கிற ஒரு பயம், அந்த பதட்டத்துல நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். சரிடா கிளம்புங்க, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வெதர் பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள செட் பண்ணேன். அடுத்த நாள் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் டென்னிஸ் கோர்ட் போயிருந்தோம். அங்க என் பாய் ஃப்ரெண்ட் அலி இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ அலி அங்க லைலாவையும் கூட்டிட்டு வந்திருந்தான். லைலா வந்ததும் எனக்கு வெல்கம் கிஸ் கொடுத்தான். அரட்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி நம்ம விரும்புறவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எல்லாமே காதலா தான் தெரியுமா, அப்படிதான் அன்னைக்கு எனக்கு இருந்தது. அப்புறம் அதை மறைக்க அவளுக்கு ஸ்ட்ராங்கா ஷேக்கன் கொடுத்தேன். அப்புறம் டென்னிஸ் கொண்டு போனோம். நானும் லைலாவும் விளையாட வைப்போம். அங்க கோர்ட்ல லைலா எப்படி விளையாடுறா அப்படிங்கிறத பாத்துருவோன்னு ரொம்பவே ஆர்வமா நின்றுட்டு இருந்தேன். லைலா வேகமா பால போட்டேன், பட் அது நெட்ட கூட தாண்டல. சரிதான், இன்னைக்கு விளையாண்ட மாதிரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு கத்துக்கணும்னு சொல்லு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் பால் போட்டான். ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் அப்படி, பட் அதுக்கப்புறம் ஒரு பாலை கூட அவ மிஸ் பண்ணல. செமையா விளையாண்டா, விட்டா எனக்கு சொல்லி கொடுப்பா போல அந்த அளவுக்கு விளையாண்டா. நாங்க 2 பேரும் இப்படி பாலை மிஸ் பண்ணாம விளையாடுறத எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஒரு வழியா டயர்டான பிறகுதான் கேமையே ஃபினிஷ் பண்ணோம். அவ அன்னைக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல வீட்டுல மதத்தை பத்தி பேசுனதுக்காக நான் அவகிட்ட சாரி கேட்டேன். பட் அவ சொன்னது உண்மைதான், என்ன ஹிந்து ஃபேமிலியில அடாப்ட் பண்ணியிருந்தா நான் முஸ்லீமா இருந்திருக்க மாட்டேன். எனிவே நம்ம ஃபாலோ பண்ண ஒரு பாதை தேவை தானே, அது என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த பாதையாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டவலை பாஸ்கெட்ல போடுறேன்னு கையை காயப்படுத்திக்கிட்டு. அப்ப நான் லைலா கையை பிடிச்சுக்கிட்டு, நீ எப்பவுமே இப்படிதான் படபடப்பா இருப்பியா இல்ல என் கூட இருக்கும் போது மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டே, எப்பவுமே படபடப்பா இருக்க கூடாது, ரிலாக்ஸ்டா இருக்கணும், லைஃப் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும். அப்பதான் நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ இல்ல நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால பண்ணவும் முடியும், அடையவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்னோட போலோ மேட்ச் இருக்கு, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸ்டார்டிங்ல அவ முடியாது, நாளைக்கு என் ஃபேமிலியோட லஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் அலி சொன்னதும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். லைலா சொன்ன மாதிரியே மேட்சுக்கு வந்தான். பட் அவ வீட்டுல அலி கூட போறதா சொல்லி போய் சொல்லிட்டு வந்திருந்தான். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும் போல, ஏதோ ஒரு விதத்துல நானும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. நான் மேட்ச் முடிஞ்சதும் நேரம் அவகிட்டதான் போனேன். அப்ப அவ, நீ குதிரையில இருந்து பாலை கிக் பண்ண ஒவ்வொரு முறை நீ குனியும் போதும் எங்க நீ விழுந்துருவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் உடனே, எனக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பிடிக்கும், ஒருவேளை நான் அதை பண்ணலன்னா நான் தோத்துருப்பேனே அப்படின்னு சொன்னேன். அப்ப உடனே, சோ அதான் நீ பிசினஸ் சூஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டான். வாவ், அவளுக்கு என்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கு. யூஸ்வலா எங்க கண்ட்ரி பொண்ணுங்கள்ல பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. பட் எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது. எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பிசினஸ் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம்.
ஸோ நான் தனியா ஒரு குட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். என்னோட இந்த எண்ணம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி லைலா, உனக்கு என்ன பிடிக்கும் நான் கேட்டேன். அப்ப லைலா, எனக்கு எழுதுறது பிடிக்கும், லைக் ரைட்டிங், ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்ன. எனக்கு உடனே அவ எழுதுனதை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. நான் அதை படிக்கலாமா? இந்த அமைதியான கண்களுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப லேலா கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்.